ஹாய், என்னோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா the power of visualization. The visualization என்ன அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுல வந்து இது நான் சொல்லும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இந்த ஒரு போர்ஷன், ஒன் ஆஃப் த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா விஜுவலைசேஷன். அந்த விஜுவலைசேஷன்ன்றது என்னன்னா நம்ம மைண்ட்ல வந்து இமேஜின் பண்றது. ஓகே, அந்த இமேஜினேஷன் கூட விஜுவலைசேஷன் சொல்லலாம். மைண்ட் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஏரியா. ஓகே, அதை வந்து நம்ம என்னத்தெல்லாம் விஜுவலைஸ் பண்றோமோ, என்னத்தெல்லாம் அதுக்குள்ள போடுறோமோ, அதுதான் வந்து நம்மளோட உலகம். இன்ஃபேக்ட் வேற மாதிரி சொன்னோம்னா, நீங்க என்னெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, ஒரு கார் பாக்குறீங்க, ஒரு பிளைனை பாக்குறீங்க, ஒரு ஏர்கிராஃப்ட பாக்குறீங்க, இல்ல மொபைலை பாக்குறீங்க, இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி பாக்குறோம், இன்னைக்கு எல்லாமே ஒரு காலத்துல ஒருத்தங்களோட இமேஜினேஷன். ஒரு பிசினஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட இமேஜினேஷன். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, your outer world is a reflection of your inner world. Your outer world is a reflection of your inner world. So உங்க வெளி உலகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கீங்க அதுதான் காமிக்கும். ஓகே, சோ இப்போ லைக் வேற மாதிரி சொல்லணும்னாக்கா, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். கண்ணாடி நின்றுட்டு நான் அசிங்கமா காமிக்கும் சொல்ல முடியாது. கண்ணாடி என்னவோ அதெல்லாம் காமிக்கும். இல்லை நான் எப்படி நிக்கிறேன், நான் எப்படி இருக்கணும், அதை கண்ணாடி காமிக்கும். சோ அப்ப நான் கண்ணாடியில வேற மாதிரி தெரியணும்னு ஆசைப்படுறேன்னா, அப்படி பண்ணணும்னா நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணாதான் என்ன கண்ணாடி இப்படி காமிக்கும். அப்ப அதே மாதிரி என்னோட விஜுவலைசேஷன், என்னோட இமேஜினேஷன், என்ன பத்தி நான் என்ன வச்சிருக்கேன் மைண்ட்ல, அதை நான் சேஞ்ச் பண்ணேன்னா கண்டிப்பா என்னோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். ஓகே, அது அவ்வளவு பவர்ஃபுல். அப்ப இதை வந்து எப்படி கொண்டு போனான்னு ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. லைக் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெயிண்டர் ஒயிட் பேப்பர் இருக்கு, அதுல வந்து பெயிண்ட் பண்றாங்க, பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் வருது. அது வந்து ஆக்சுவலா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பெயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மைண்ட்ல வந்து அந்த பிக்சர் வச்சிருக்காங்க. அந்த மைண்ட்ல இருக்க பிக்சரை தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்ப அதே மாதிரி என்ன சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையோட பிக்சர் நீங்க பெயிண்ட் பண்ண முடியும். நீங்க என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களோட இன்கம் எவ்வளவு இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, என்ன மாதிரி டிராவல் பண்ண ஆசைப்படுறீங்க, உங்க பிசினஸ் நீங்க பண்றீங்களாக்கா எந்த லெவலில் உங்க பிசினஸ் கொண்டு போக ஆசைப்படுறீங்க, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் கட்டணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? ப்ளூ பிரிண்ட் எல்லாம் பில்டிங் கட்ட மாட்டாங்க, சும்மா அது கல்ல வச்சு கட்ட மாட்டாங்க. ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்க மைண்ட்ல அந்த பிக்சரைசேஷன் வேணும். ஓகே, அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்க கோல்ஸ் நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபில இருந்தேன் முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த போட்டோகிராஃபில வந்து பார்க்கும்போது ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். போட்டோகிராஃபில ஒரு டைம் ஒரு போட்டோ ஷூட் முடிச்சுட்டு ஒருத்தங்களோட ஃப்ரெண்டோட வீட்டில் போய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு அவுட் டோர் ஷூட்டிங் பண்ணோம். முடிச்சுட்டு நாங்கள் உள்ள போகும்போது, வீட்டுக்குள்ள போகும்போது நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ட்ட, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு. அவன் உடனே நினைச்சாங்க தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லை வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு. இல்லை எனக்கு இங்கே வேணும். எதுக்குன்னு? இல்லை எனக்கு சின்ன ஒரு பூ தருது பாருங்க, அந்த பூ வந்து நான் போட்டோகிராஃபி அது மேலே தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நான் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க பார்த்து இந்த பூ என்ன அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. நீங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னா, தண்ணி அதே மாதிரி அந்த பூ மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு என்னோட கேமரா த்ரூ அதை ஜூம் பண்ணி அதை ஒரு கிளிக் பண்ணேன். அவங்க ஒன்றும் புரியல. ஏன்னா அது இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சு அந்த இடம். ஓகே, அந்த இடத்துல ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நான் எடுத்தேன். அவங்க வந்து ஏதோ சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா த்ரூ உங்களை பார்க்க சொன்னேன். ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க. வா, இவ்வளோ அழகா இருக்கு கேமரா த்ரூ அப்படின்னா. நான் வந்து காமிச்சது வந்து பிகாஸ் இதை வந்து அந்த பூவை பார்த்த உடனே என்னோட மைண்ட்ல ஓடிச்சு, இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட விஜுவலைசேஷன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் கூட நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், என்னோட டார்கெட்ஸ் நான் அச்சீவ் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு. பட் எவ்ரி டைம் என்ன பண்ணேன்னாக்கா, அந்த கோல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கோல்ஸ் நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ற மாதிரி நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே, அதனாலதான் வந்து என்னோட கோல்ஸ் நான் அச்சீவ் பண்ண முடியுது. இன்னைக்கு இன்ஃபேக்ட் சொல்லணும்னாக்கா, இன்னைக்கு நான் நிறைய அச்சீவ் பண்ண நிறைய பண்ணிட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல என்னோட இமேஜினேஷன், என்னோட விஜுவலைசேஷன், என்னோட விஷுவல் தாட்ஸ்ல ஆல்ரெடி இருந்தது. ஓகே, நான் வந்து பல நாட்டுக்கு வந்து ஒரு கோச்சா இருக்கிற மாதிரி. ஓகே, என்ன சொல்றதுனாக்கா ஒரு இன்டர்நேஷனல் கோச்சா அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல நாட்டுல இருந்து எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கண்ட்ரிஸ் வந்து கால் பண்றாங்க. இதெல்லாம் நான் பிக்சரைஸ் பண்றேன். ஓகே, அண்ட் இந்த ப்ராசஸ்ல ஒன்றும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராசஸ்ல நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேரோட கிரிட்டிசிசம் வருவீங்க. ஓகே, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா பண்ணாது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி பைத்தியக்காரங்க தான் இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ உங்களுக்கு ரியலாவே வாழ்க்கை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஜுவலைசேஷன்ல ஸ்டிக் ஆன். ஓகே, அதை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மைண்ட்ல வேணுமோ அதை கிளியரா கொண்டு வாங்க. நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சின்ன ஒரு ப்ராக்டிகலா டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, கண்ணை மூடுங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க. ஓகே, கண்களை மூடுங்க. கண்களை மூடிட்டு நீங்க என்ன கார் ஆசைப்படுறீங்களோ அந்த காரை பாருங்க. அதோட வெளி தோற்றம், அதோட அவுட்டர் லுக் எப்படி இருக்கு, அதோட இன்டர்னல் எப்படி இருக்கு, இன்டர்னல்ஸ் எப்படி இருக்கு, அதோட சீட்டு எல்லாத்தையும் பாருங்க. உள்ள இருக்கிற எல்லாத்தையும் பாருங்க. அந்த கலரை பாருங்க.
ரைட்? இப்போ இந்த கார்ல நீங்க இருக்கீங்க, அதை பாருங்க. ஸ்டேரிங் வீல் நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஃபேமிலி உங்க பக்கத்துல இருக்காங்க, உங்க சொந்தக்காரங்களும் உங்க யாரெல்லாம் உங்களுக்கு விரும்புறவங்க நீங்க விரும்புறீங்களோ அவங்க எல்லாமே இருக்காங்க அந்த கார்ல. வச்சுதான் டிரைவ் போகல. எஸ், எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓபன் யுவர் ஐஸ், கண்களை ஓபன் பண்ணுங்க. என்ன ஃபீல் பண்ணீங்க? எதை காசு கொடுத்தீங்களா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு? ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ, ரைட்? சோ இதை வந்து நம்ம ஏன் ரெகுலரா பண்ணக்கூடாது? ஓகே, இதை நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். ஓகே, நீங்க நம்ப முடியாத ஒண்ணு வந்து நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்ப வச்சு உங்களுக்கு அதை போ பண்ணி அதுல வந்து உள்ள வந்து அனுபவம் பண்ண வச்சேன். லைக் ஐ மேட் இட் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். என்ன சொல்றேன்னா, சார் அது மாதிரி நான் பார்த்த உடனே கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். வேற என்ன சொல்றேன், இப்போ இன்னைக்கு ஓகே இந்த கார் நீங்க எந்த கார் நீங்க டிராவல் பண்ணீங்களோ அந்த காரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரை நீங்க பாப்பீங்க. அட்லீஸ்ட் நீங்க ரோட்ல பாப்பீங்க, இல்ல நான் டிவில பாப்பீங்க, இல்ல நம்ம ஒரு மேகசின்ல பாப்பீங்க. எங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெரி ஷார்ட் டைம் இந்த காரை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. பாருங்க, இதே கலர் இந்த கலர் நீங்க இந்த கார் நிறைய பாப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நிறைய பேர் நம்ப மாட்டேன்றாங்க. பட் அட்லீஸ்ட் இதுல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட் ஓகே, விசுவலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்ரெட் மூவி வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்புலர் ஆயிடுச்சா? இந்த 20th century தான் நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னாக்கா, பைபிள்ல வந்து நான் இது வந்து எங்க பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தேன். பைபிளோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனசிஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த பத்தி விசுவலைசேஷன் பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. ஏன்னா இதுல ஒரு சின்ன கதை இருக்கு. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப். அவர் வந்து அவரோட மாமனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆடு மேய்க்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஆடு மேய்க்கிறாரு. ஸோ அந்த அப்பா ஒரு பாயிண்ட் வந்து கேட்கறாரு, இல்ல நான் அவ்வளவு நாள் ஆடு மேய்ச்சல, எனக்கு ஏதாவது கூலி கொடுங்க. ஸோ இந்த கூலி வந்து நானே கேட்கறேன். என்னன்னா, இப்போ எவ்வளவு ஆடுகள் இருக்கு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கூலினா காசு பணம் கிடையாது, ஆடு மாடு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த ஆடுகள்ல கொஞ்சம் எனக்கு ஆடு வேணும் அப்படின்னாரு. எப்படி கேட்கறாருன்னா, இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சில ஆடுகள் பொட்டு இருக்கு. ஓகே, பொட்டா வெரி வரியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கு. இது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியான நம்பர்ல இருக்கு. இதுங்களுக்கு குட்டி பிறந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த குட்டிகள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி குட்டிகள் இன்னையில இருந்து எவ்வளவு குட்டி வருதோ ஒரு பர்டிகுலர் டைம், ஓகே மேபி ஒரு சம் மந்த்ஸ் இருக்காரு. ஓகே, ஒரு 3 மாசம் 6 மாசம் அந்த மாதிரி, ஒரு 7 மாசம் அந்த மாதிரி. ஸோ அந்த இந்த மாசத்துக்குள்ள எவ்வளவு கிடைக்குதோ அது எனக்கு, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ மாமனார் வந்து ஓகே சொல்லிட்டு, பட் ஸ்டில் அந்த மாமனார் கொஞ்சம் ட்ரிக்கி என்ன பண்றாரு, அந்த பர்டிகுலர் அந்த ஆட்டு மந்தையில இருந்து அந்த பொட்டுள்ள ஆடு, ஓகே பொட்டுப்பட்டா இருக்க ஆடு, அதுக்கப்புறமா அந்த வரியா இருக்க ஆடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெறும் நார்மலா இருக்க ஆடுகள், லைக் கருப்பு கலர்ல இல்லைன்னா வந்து வெள்ளை கலர்ல அந்த மாதிரி ஆடுகளை மட்டும் விட்டுறாரு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பொட்டா இருக்கிறது அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு, அந்த அதோட குட்டிங்க அது பொட்ட குட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பொட்டும் ஸ்ட்ரைப்ஸா விழும். நார்மலா இருக்க ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பொட்டு வர சான்சஸே கிடையாது. சோ அன்னைக்கு வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அடுத்த நாள் பாக்குறது ஷாக் ஆகிறாரு. பட் என்னன்னா, கடவுள் ஒரு பிளான் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, சில கிளைகளை வந்து வெட்டி, ஓகே அந்த ஆடுங்க தண்ணி குடிக்கிற இடத்துல வந்து குத்தி வை, நட்டவை, ஓகே அந்த கிளை நட்டவை. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு பொட்டா தெரியும். ஓகே, அது ரிஃப்ளெக்ஷன். ஓகே, எங்க பார்த்தாலும் பொட்டா தெரியுற மாதிரி இருக்கும். சோ இந்த பொட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொட்டு அந்த பிளஸ் இந்த ஸ்ட்ரைப்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளும் பாக்குது. அதே மாதிரி ஜேக்கப்பும் வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ள இனிமே பிறக்க போற எல்லா குட்டிகளுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்குறாரு. ஓகே, சோ ரெண்டு பேருமே இன்ஃபேக்ட் வந்து ஆடுக்கு சொல்ல முடியாது, இதை விஷுவலைஸ் பண்ணி பாருன்னு சொல்ல முடியாது. பட் ஜேக்கப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா மைண்ட்ல ஃபீல் பண்ணது என்னன்னா, இந்த மாதிரி குட்டி தான் எனக்கு பிறக்க போகுது. ஓகே, இந்த ஆடுகள் பொட்டு மாதிரி குட்டி பிறக்க போகுது. அண்ட் இந்த ஆடுகள் வந்து அதை பார்க்க என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாள்ல அது மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் 90% வந்து பாத்தீங்கன்னா 90% குட்டிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொட்டுள்ள ஆடு இல்லைன்னா ஸ்ட்ரைப்ஸ் ஆடு தான் வந்து பண்ணுச்சு. ஸோ வேற மாமனாக்கு ஒரு வழி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பொட்டா ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் போச்சு. இதை நான் படிச்சதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இது எந்த காலத்துலயும் எழுந்தது. ஓகே, அண்ட் இப்போ விஜுவலைசேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது இதுல இருந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி என்னோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் சொல்லுவேன். இப்போ கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ கிரியேட்ன்றது பார்த்தீங்கன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 lakhs நான் பார்த்துட்டு இருக்கேன். 50 lakhs பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியும். பட் அது வந்து ஜஸ்ட் நான் 50 lakhs earn பண்ண போறேன்னு சொல்றதோட
அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அந்த பர்டிகுலர் வைப்ரேஷன் போக முடியுமா அந்த விஷுவலைசேஷன்ல, இதுதான் இம்பார்ட்டன்ட். இது நார்மலா பண்ணும்போது முடியாது, அதாவது நீங்களா ட்ரை பண்ணீங்கன்னா முடியாது. இதுதான் நாங்க என்ன பண்றோம்னா இந்த 1-to-1 ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களோட கோல்ஸை வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஸ்டேட் பண்ணி போறோம். ஓகே, ஒரு 50 lakhs இல்லை வாட் எவர் இட் இஸ், ஓகே, க்ரோஸ் ஆஃப் ருபீஸ், நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இடத்துல நாங்க கொண்டு போய் அதை வந்து உங்க மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணும்போது நீங்க ஆக்சுவலா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, நீங்க அதை ஆக்சுவலா பாக்குறீங்க உங்க மைண்ட்ல. அண்ட் பியூட்டி என்ன தெரியுமா, இன்ஃபேக்ட் கிறிஸ்டின் சொன்னோம்னா இப்போ ரீசெண்டாக ஒரு செஷன் எடுத்தாருங்கிட்ட அவர் சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல இருந்து கால் பண்ணாங்க, கால் பண்ணிட்டு உங்களோட கார் ரெடியா இருக்கு நீங்க எடுத்துட்டு போனாங்க. ஒரு ஷாக்கிங், பிகாஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த காருக்கு நிறைய ட்ரை பண்ணா கிடைக்கவே இல்லை. பட் அந்த செஷன் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பார்க்க ஆரம்பிச்சாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் எனர்ஜி ஸ்டேட் சேஞ்ச் ஆச்சு, அதனால அது கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் திங், அதே ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா அவரோட கம்பெனியில் ஒரு இன்னர் வேற ஒரு இதுல ப்ரொமோஷன் கிடைச்சி ஒரு நெக்ஸ்ட் லெவல் போய் கிட்டத்தட்ட 25% ஹைக் வித்தின் 2 weeks டைம். அவருக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நிறைய பேரோட டெஸ்டிமனிஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட செஷன் எடுத்த பொழுது அவங்க கேட்கறதே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது பாசிபிள், பிகாஸ் இது எவ்வளவு சீக்கிரம் நடக்குன்னு நான் நம்ப முடியல. இன்ஃபேக்ட் என்னோட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணேன். அங்க வந்து ஒரு ஜென்ரலா சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்கம் வேணுமா, அந்த இன்கம் வந்து நீங்க எழுதுங்க, அதை வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ ஒரு லேடி என்ன கால் பண்ணி ஒரு 6 months அப்புறம் கால் பண்ணி சொல்றாங்க, நம்பவே முடியல மிஸ்டர் ஸ்டான்லி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது என்னோட சேலரி வந்து ஒரு 15,000 தான் இருந்தது. நான் சொன்னதுன்னா நீங்க அதை எவ்வளவு எழுதுறீங்களா எழுதுங்க அப்படின்னு. சோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்னன்னா ஓகே ஒரு 50,000 எழுதி பார்க்கலாம் அப்படின்னு எழுதுனாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, இது கிடைக்குமா, கிடைக்குன்ற மாதிரி வித்தின் ஒரு ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு வேற ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து கால் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி என்ன தெரியுமா, 50,000. அந்த 50,000 வந்து அவங்களே வந்து ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்ல மறந்துட்டாங்க. பட் அந்த செக் வாங்கி அந்த அவங்க பர்ஸ்ல வைக்கும் போது பார்த்தா அந்த ஸ்லிப் சேம் ஸ்லிப் நான் என்ன ஸ்லிப் கொடுத்துருந்தாலும் அதுல அவங்க என்ன எழுதினாங்களோ அது 50,000. அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க எதை கேட்டாலும் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஓகே, ஸோ எகைன் நான் சொல்ற மாதிரி இதை வந்து நீங்க ரியலாவே அச்சீவ் பண்ண ஆசைப்படுறீங்களா, ப்ளீஸ் டூ கால் அஸ். நான் ஏன் இன்னும் சொல்றது ஆசைப்படுறேன்னாக்கா, when you see the invisible you will achieve the impossible. ஓகே, இன்விசிபிள் அது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அது தெரியல நம்ம, பட் அது நம்ம மைண்ட்ல நம்ம கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அச்சீவபிள் வந்து இது இம்பாசிபிள் ஆக்சுவலி, பட் யூ வில் அச்சீவ் இட். ஸோ நான் சொல்ற மாதிரி சீரியஸாவே உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறீங்களா, என் நம்பர் இங்கே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு, நம்பர் கால் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஃபேஸ்புக் லைவ்ல ரெகுலரா வாங்க. நான் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு போர்ஷன், எப்போ சொல்ற மாதிரி இது சின்ன போர்ஷன் தான், நிறைய வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே போய் கேளுங்க. அங்கே நான் சொல்ற மாதிரி திருப்பி கேளுங்க, ஏன்னா ரிப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு டைம் கேட்கறதுக்கும் பல டைம் கேட்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் எல்லாருக்கும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது இட்ஸ் ஃப்ரீ. இந்த வீடியோஸ் ஆர் ஃப்ரீ. ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Okay, again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.